ஆமா, இவனுக்கு ஏன் இப்படி புத்தி கட்டு போச்சு? வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கோமா சூப்பரான ஒரு லவ் டைலாக் வீடியோ வந்துட்டு நம்மளோட ஃபோட்டோஸை வச்சு எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். மேலே வீடியோ கேட்டகரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கான மெட்டீரியல் எல்லாம் நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் வரும், இங்கே யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு லிரிக்ஸ் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். அந்த டயலாக் வீடியோ வந்து ஒரு 8 செகண்ட் வந்து இருக்கும். அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே கேன்வாஸை கிளிக் பண்ணி 9:16 ரேஷியோ கொடுத்துட்டு டிக் ஐக்கான கொடுத்துக்கோங்க. வீடியோ லைட்டாக மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டயலாக் வந்து ஷோ ஆகும். வீடியோவோட எண்டிங் வந்துடுங்க. கீழே ப்ளஸ் ஐகான் போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு வீடியோ அண்ட் ஃபோட்டோ கேட்டகரி செலக்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கப்புள்ஸாக இருக்க எனி ஒரு 4 ஃபோட்டோஸ் இல்லைனா ஒரு 5 ஃபோட்டோஸ் அது மாதிரி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு ரிலேட்டடாக தான் நம்ம வீடியோவும் செட் பண்ண போகிறோம். நான் வந்து ஒரு 4 ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு டிக் ஐகான கொடுத்துக்கிறேன். இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. அதுக்கு முன்னாடி அந்த ஃபோட்டோக்கிட்ட வந்துடுங்க. ஃபோட்டோ உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனில் கவர் ஆகலை அப்படின்னா நீங்கள் அந்த ஃபோட்டோவை டச் பண்ணி கரெக்டாக ஃபுல் ஸ்க்ரீனுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லைட்டாக மூவ் பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக வந்துட்டு இந்த ஃபோட்டோஸ் 4 ஃபோட்டோ ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 4 ஃபோட்டோவும் ஸ்க்ரீனுக்குள்ளே கவர் ஆகணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே ஜூம் பண்ணி கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோஸை செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. கீழே ஆடியோ ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். மியூசிக்கை கிளிக் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராக் ஆடியோ ஃப்ரம் வீடியோன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வீடியோவாக கொடுத்துருப்பேன் சாங்கை வந்து. ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு டிக் ஐகான கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துட்டு இப்போ டயலாகோட அதாவது மியூசிக் வந்து ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்து தான் இந்த இதை வந்து நம்ம கட் பண்ணணும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு லிரிக்ஸை உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா உன்னத்தோடும் அனல் காற்று அப்படின்ற லிரிக்ஸ் வரும். ஸோ அந்த இடத்துல கரெக்டாக வந்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்க இமேஜை நம்ம கட் பண்ணிக்கணும். அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத நீங்கள் டெலீட் பண்ணிக்கோங்க இமேஜை. நெக்ஸ்ட்டு லிரிக்ஸ் நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்து கரெக்டாக வந்து அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொரு லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம கரெக்டாக கட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு 4 ஃபோட்டோ கட் பண்ணுற மாதிரி தான் வரும். நீங்கள் கரெக்டாக வந்துட்டு ப்ளே பண்ணி பார்த்துட்டு ஒரு லிரிக்ஸ் முடிகிற இடத்துல எக்ஸ்ட்ரா இருக்கிற இமேஜை கட் பண்ணிவிடுங்க. ஸோ கரெக்டாக நீங்கள் 4வது ஃபோட்டோ கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆடியோ பார்த்திங்க அப்படின்னா வெறும் 20 செகண்ட் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். ஸோ எக்ஸ்ட்ரா இருக்க இமேஜை செலக்ட் பண்ணி இங்கே ஸ்ப்ளிட்டை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா இருக்கிறது. இந்த 4 ஃபோட்டோவுக்கு மட்டும் நம்ம இப்போ எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனிமேஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் காம்போன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இங்கேயே. ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ஸ்விங் லெஃப்ட்டுன்னு இருக்கும். ஸ்விங் லெஃப்ட்டை வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபோட்டோ கொடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ செலக்ட் பண்ணி அனிமேஷனை கிளிக் பண்ணி அதே காம்போவுக்கு போயிட்டு ஸ்விங் ரைட்டுன்னு இருக்கும், அந்த ரைட்டை வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு அதே காம்போவுக்கு போயிட்டு ஸ்விங் லெஃப்ட்டு. ஸோ ஒரு ஃபோட்டோவுக்கு அந்த மாதிரி நான் இப்போ எப்படி செட் பண்ணியிருக்கிறனோ சேம் அதே மாதிரி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து செட் ஆகிடும். ஸோ 4 ஃபோட்டோவுக்கும் எஃபெக்ட் ஆட் பண்ணியாச்சு. அதே மாதிரி உங்களோட ஃபோட்டோஸ்க்கு எதுக்காவது ஸ்டேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட்லாம் வேணும் அப்படின்னா அந்த ஃபோட்டோவை மட்டும் எந்த ஃபோட்டோவுக்கு வேணுமோ அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு ஃபில்டரில் போய் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷன் இதெல்லாம் எந்த அளவுக்கு வேணுமோ அதெல்லாம் கரெக்டாக வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ பார்க்க கரெக்டாக உங்களுக்கு கலர்ஃபுல்லாக வந்து ஷோ ஆகும். 4 ஃபோட்டோவுக்கும் அதே மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு டயலாக் முடிஞ்சு இந்த லிரிக்ஸ் வரத்துக்கும் நம்மளோட இதுக்கும் கரெக்டாக சூப்பராக இருக்கும். நீங்கள் மோஸ்ட்லி வந்துட்டு கப்புள்ஸாக இருக்க ஃபோட்டோவே செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா சோலோவாக அதை தாண்டி உங்கள்கிட்ட நீங்கள் சிங்கிள் தான் அப்படின்னா சோலோவாக இருக்க ஃபோட்டோவே ஆட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு ப்ளே பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணிங்களோ அவங்களாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.